இந்த வாரம் ஓடிடி ரிலீஸ் ஆகிற மஜாவான 7 படத்தை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதில் முதல் படத்தோட பேர் ஹார்டின். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ஃபீல் குட் படம்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக ஃபீல் குட் தெரியல. ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியை சிம்பிளாக காட்டின மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் ஆகஸ்ட் 14 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது. ரெண்டாவது படத்தில் வந்து அரூபி. இது ஒரு மலையாள படம். இந்த படம் நல்ல ஒரு ஹாரராக இருக்குன்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் படம் கிளைமேக்ஸ் இது ஒரு காஜி படமாக மாறிடுச்சு. இந்த பேய் எவ்வளோ காஜா இருக்குங்கிறது இந்த படத்தை பார்த்து தான் தெரிஞ்சு. இந்த படம் ஆகஸ்ட் 14 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது. மூணாவது படத்தோட பேர் வந்து காட்டாளன். இந்த படம் வந்து ரொம்ப மரண மொக்க படம் தான் நான் சொல்லுவேன். படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல லேகும் இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாகவே போச்சு. தியேட்டர்லேயே பெரிய ஃபிளாப்பாக தான் இந்த படம் வந்துச்சு. இந்த படம் வந்து ஆகஸ்ட் 13 மனோரா மேக்ஸ் அப்படிங்கிற ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நாலாவது படத்தோட பேர் வந்து அச்சுத அவதாரம். இந்த படம் நல்ல ஒரு சைபர் கிரைம் பேஸ் பண்ண படம். நல்ல திருப்பாவும் சுவாரஸ்யமாக போச்சு. கிளைமேக்ஸ்ல கொடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் ஆகஸ்ட் 13 அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்லையுமே இந்த படம் இருக்கு. அஞ்சாவது படம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் இந்த கிரே. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சு, ஆனால் போகவும் ரொம்ப விருப்பம் சுவாரஸ்யமாக போச்சு. கிளைமேக்ஸ்ல உள்ள அந்த அரை மணி நேரம் ஃபைட் சீன் என்ன ரொம்ப பிளாஸ்டாக இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. ஆறாவதுல இருக்கிற படத்தோட பேர் வந்து காக்டெயில் 2. காக்டெயில் 1 பிடிச்சிருந்தா காக்டெயில் 2 பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காக்டெயில் 1மே எனக்கு பிடிக்கல, 2மே பெரிய லெவலுக்கு கனெக்ட் ஆகல. நல்ல ஒரு ஃபீல் குட் மூமெண்ட் நிறைய இடத்துல கொடுத்தாலுமே படம் நல்லா அங்கங்கே லேக் அடிக்க மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸும் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்தை முடிச்சதும் நல்லாவே இருந்துச்சு. இது நெட்ஃபிளிக்ஸ்ல ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. ஃபைனலாக 7வது இடத்துல படத்தோட பேர் மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர். இது வந்து நல்ல ஒரு சில்ட்ரன்ஸ்க்காகவே இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சில்ட்ரன்ஸோட ஃபேமிலியாக சேர்ந்து மஜாவாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்ல சுவாரஸ்யமும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இந்த படம் முடிஞ்சு. இந்த படத்தில் சிரிக்கிறதுக்கும் நிறையா காமெடி இருக்கு, நிறைய சேர்ந்து சென்டிமெண்ட் சீன்ஸுமே இருக்கு. குழந்தைங்களா என்ஜாயே பண்ண சொல்லுவேன். இந்த படம் ஆகஸ்ட் 14 அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆகுது. இந்த 7 படத்துக்கு எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. இது மூவிஸ் அண்ட் சீரிஸ் ரெகுலர் கமெண்ட் மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.